வணக்கம் நண்பர்களே. கரூர் பெருந்துயரம் நடந்து ஒரு மாதத்திற்கு மேலாகிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய சிபிஐ விசாரணை இப்போது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த சிபிஐ விசாரணை ஆரம்பமாகிவிட்டது. இன்று காலை 11 மணி அளவில் அந்த உச்சநீதிமன்றம் அமைத்த குழு, அது வேறு பக்கம், சிபிஐ அதிகாரிகள் சிபிஐ ஏஎஸ்பி முகேஷ்குமார் தலைமையில் சிபிஐ அதிகாரிகள் வீடியோ ஆதாரங்களை வைத்து விசாரணை தொடங்கியிருக்காங்க. என்ன வீடியோ ஆதாரங்கள்? இந்த சம்பவத்தை பற்றி மேலும் பேசுகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். சரி, இந்த ஏஎஸ்பி முகேஷ்குமார் சிபிஐனுடைய அதிகாரி, அவர் லோக்கல் போலீஸ் வந்து சேகரித்து வச்சுருக்கிற வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வச்சு சம்பவ இடத்துல வந்து ஆய்வு செய்யணும். ஏன்னா அவங்க என்ன வீடியோவில் கொடுத்துருக்காங்களோ அது இந்த சம்பவ இடத்துல வச்சு பார்த்தா தான் என்ன நடந்திருக்குன்றது புரியும். இப்போ முதல்ல நவீன கேமராக்களை வச்சு அந்த ரோடு பூரா ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, ஃபோட்டோ வீடியோஸ்லாம் நவீன கேமராக்கள் வச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் ஏன்னா இவங்களுக்கு போலீஸ் கொடுத்தது அந்த ரோடு தானான்னு தெரியணும்ல, அதனால் அதை எடுத்திருக்காங்க. அப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்று. இன்னொன்று, இதில் சம்மந்தப்பட்ட சிலரை அந்த இடத்துக்கே வர வச்சு விசாரணை நடத்தியிருக்காங்க. இதனால் அந்த இடத்துல போக்குவரத்துலாம் மாற்றிவிடப்பட்டதாக சொல்கிறாங்க. ஒன்று. இப்போது இந்த சம்பவம் நடைபெற்ற நேரில் பார்த்த சாட்சிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து நேரடியாக அங்கேயே வர வைக்கிறாங்க. அப்போ இந்த இடத்த அவங்க சொல்லும்போது அதிலிருந்து அவங்க போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட்டும் இதுவும் மேட்ச் ஆகணும். அப்போ அதையும் வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. இப்படி கூட்ட நெரிசல் ஏற்படுறதுக்கு முன்பு எடுக்கப்பட்ட வீடியோ, கூட்ட நெரிசல் ஏற்படுது ஒரு 7-8 மணின்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு 8 மணி தான் ஏற்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அப்போ அந்த கூட்டங்கள் எப்படி இருந்தது எடுத்திருப்பாங்க இல்லையா, பத்திரிகையாளர் எடுத்திருப்பாங்க, காவல்துறை எடுத்திருக்கோம், அந்த வீடியோக்கள்லாம் வச்சு பார்க்குறாங்க. அப்போது இந்த 41 பேர், இதுதான் அந்த ஸ்டேஜ் சிபிஐ விசாரணைங்கிறது. முன்னாடி இருந்த வீடியோ, அந்த கூட்ட நெரிசல் ஏற்படுறதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ, அதுக்கப்புறம் கூட்ட நெரிசல் எங்கள் போலீஸ் எடுத்த வீடியோ, அப்புறம் நேரில் பார்த்த சாட்சிகள். இவங்க இப்போது கேமராக்கள் வச்சு அந்த ரோடு போக்குவரத்தெல்லாம் மாறி வெறும் ரோடாக இருக்குது. அந்த ரோடை இன்றைக்கி இந்த சிபிஐ விசாரணைக்காக அந்த ரோடை எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு இவங்க ஒரு ஆய்வு செய்வாங்க, நேரில் பார்த்த சாட்சிகளை வச்சு ஒரு ஆய்வு செய்வாங்க. மொத்தத்தில் பார்த்தா சிபிஐ விசாரணை வேகம் எடுக்கிறது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் பாக்கி இருக்குது. விஜயுடைய அந்த பஸ் இருக்கு இல்லையா, அவர் வந்து பிரச்சார வேன், அதுக்குள்ளே இருக்கிற கேமராக்கள் கேட்கணும். அடுத்த பாணி அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்போ தான் அடுத்தடுத்து என்னுடைய செய்திகள் வந்து சேரும். தொடர்ந்து பேசுவோம்.